வணக்கம். நம்மளுடைய மாடல் ஆக்சிலரி செக்மெண்ட்ல அடுத்தடுத்து இந்த மெய் பத்தி ரொம்பவே டீடைலா பார்த்து வந்திருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல இன்னைக்குமே இந்த மெய்யானது நெகட்டிவ் மீனிங்ல வர்றப்ப சென்டென்சஸ்ல எப்படி யூஸ் பண்ணுங்கிறத அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். வழக்கம் போல நோட்ஸ் எடுக்க நீங்களும் ரெடியா இருந்தா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த மெய்யானது நாம ஏற்கனவே போன வீடியோல பார்த்த மாதிரி சென்டென்ஸ்ல வர்றப்போ இதோட மீனிங் ஒரு ஆக்ஷன், ஒரு வேலையானது இனிமே நடக்கலாம். He may return within 3 days. அவர் 3 நாட்களில் திரும்பலாம். இந்த வேலையானது நடக்கலாம். இந்த மாதிரி எதிர்பார்த்து சொல்றதாக இந்த மெய்யானது சென்டென்ஸ்ல வர்றப்ப மீன் பண்ணுவோம்னு ஏற்கனவே பார்த்திருந்தோம். அப்போ இது நெகட்டிவ்ல வர்றப்ப அதேதான், நடக்காது இருக்கலாம். இந்த வேலையானது நடக்காது இருக்கலாம். இந்த மாதிரியான மீனிங்ல தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க. A shop may not accept debit or credit cards, so make sure that you have cash enough. கடையானது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இது மாதிரியான அட்டைகளை ஏற்காது இருக்கலாம். அதனால் போதிய அளவு பணம் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி இந்த ஆக்ஷன் நடக்காது இருக்கலாம்ங்கிறதையே இந்த மெய் நாட்டானது குறிப்பிடுது. அடுத்ததா இந்த மெய்யானது மெய் நாட்டுன்னு மட்டும் நெகட்டிவ்ல வராம இதை அப்படி ஷார்ட்டா சுருக்கி கான்ட்ராக்டட் ஃபார்ம்ல மெயின்ட்னும் யூஸ் பண்ணுவாங்க. He may call him a genius, but in a short time he has learnt a lot about the business. அவரை அதிபுத்திசாலி என்று அழைக்காது இருக்கலாம். ஆனால் குறுகிய காலத்திலேயே அவர் தொழிலை பற்றி நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி இந்த மெய் நாட்டானது மெயின்ட்னு ஷார்ட்டா கான்ட்ராக்டட் ஃபார்ம்ல வர்றப்பவும் இதோட மீனிங் இந்த ஆக்ஷன் நடக்காது இருக்கலாம், நடவாது இருக்கலாம் அப்படிங்கறதையே இந்த இடத்துலயுமே குறிப்பிடுது. அடுத்தடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. Some visitors to the palace have come from foreign countries, so they may not know the regional language and the idioms. இந்த பேலஸ் மாளிகையை சுற்றி பார்க்க வந்த பார்வையாளர்கள் சிலர் வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கிறார்கள். ஆதலால் அவர்கள் வட்டார மொழி மற்றும் அதில் இருக்கக்கூடிய வழக்காறுகள் குறித்து அறியாது இருக்கலாம். You may not have all the books and may not know all languages, but you are not an illiterate. நீங்கள் அனைத்து புத்தகங்களையும் வைத்திருக்காதிருக்கலாம் மற்றும் அனைத்து மொழிகளையும் அறியாதிருக்கலாம். ஆனால் நீங்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் அல்ல. The books may or may not result in sudden acquisition of English language, but the practice makes you speak fluently. புத்தகங்கள் உடனடியான ஆங்கில மொழி அடைதலை ஏற்படுத்தினாலும் அல்லது ஏற்படுத்தாது இருந்தாலும் பயிற்சியானது உங்களை சரளமாக பேச வைக்கிறது. இந்த மாதிரி இந்த மெய் அண்ட் மெய் நாட் ரெண்டுத்தையுமே ஒரே சென்டென்ஸ்ல சேர்த்து யூஸ் பண்றப்போ இந்த இடத்துல இதோட மீனிங் நடக்கலாம் அல்லது நடவாது இருக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு மீனிங்குமே சேர்ந்து ஒரே சென்டென்ஸ்ல வந்துடும். அப்படி வர்றப்போதான் புத்தகங்கள் உடனடியான ஆங்கில மொழி அடைதலை ஏற்படுத்தினாலும் அல்லது ஏற்படுத்தாதிருந்தாலும் நடக்கலாம் அல்லது நடவாது இருக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு மீனிங்குமே ஒரே சென்டென்ஸ்குள்ள வருது. இதையுமே தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஏற்கனவே நாம அந்த மெய்யானது எப்படி பாசிவ் வாய்ஸ்ல ஒரு ஆக்ஷன் வேலையானது ஒருவரால் செய்யப்படலாம் அப்படிங்கறத குறிப்பிடுவோம்னு பார்த்திருந்தோம். அப்போ அந்த இடத்துல இந்த மெய் நாட்டை யூஸ் பண்றப்போ இந்த வேலையானது செய்யப்படாது இருக்கலாம் அப்படின்னு மட்டும் லைட்டா மாறும். எக்ஸாம்பிள் பாருங்க. This is not the right way to explain the complex things. குழப்பமானவற்றை விளக்குவதற்கு இது சரியான வழி அல்ல. Because the theory may not be recognized by them even if they have already known its name. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே தியரி கோட்பாட்டின் பெயரை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றாலும் கூட கோட்பாடானது அவர்களால் கண்டுணரப்பட மாட்டாதிருக்கலாம். இந்த ஆக்ஷன் செய்யப்படாதிருக்கலாம் அப்படிங்கிற மீனிங்ல மட்டும் இந்த மெய் நாட்டானது மெய் நாட் பீன்னு சேர்ந்து வந்து பக்கத்திலே ஒரு past participle form of main verb recognizedங்கிற இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் சேர்த்து யூஸ் பண்றப்போ இந்த ஆக்ஷன் ஆனது நடவாது இருக்கலாம் அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்தது. இப்போ பாசிவ்ல யூஸ் பண்றப்போவுமே இந்த ஆக்ஷன் வேலையானது ஒருவரால் செய்யப்படாது இருக்கலாம்னு மட்டும் லைட்டா மாறுது. சோ ஒட்டுமொத்தமா இந்த மெய்யானது மெய் நாட்டுன்னு தனித்தனியா வந்தாலும் மெயின்ட்னு ஷார்ட்டா கான்ட்ராக்டட் ஃபார்ம்ல வந்தாலும் ரெண்டு இடத்துலயுமே ஒரே மீனிங்ல தான் வரும். ஆக்ஷன் வேலையானது நடவாது இருக்கலாம், ஒருவர் ஒரு வேலையை செய்யாது இருக்கலாம் அப்படின்னு ஆக்டிவ் வாய்ஸ்லயும், பாசிவ்ல வர்றப்போ ஒரு வேலையானது ஒருவரால் செய்யப்படாது இருக்கலாம். இந்த மாதிரி தான் டென்ஸ்க்கு ஏத்தாப்புல அந்தந்த இடத்துல மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் ஏற்கனவே நாம மெய் பார்க்கறப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லயும் பார்த்திருந்தோம். எல்லா இடத்துலயுமே ஒரு ஆக்ஷன் நடக்கலாம்ங்கிறது தான் குறிப்பிட்டது. அப்போ இந்த மெய் நாட்டை இந்த 4 இடத்துலயுமே யூஸ் பண்ணும் போதும் எல்லா இடங்கள்லயுமே அந்தந்த டென்ஸ்க்கு தகுந்தாப்புல லைட்டா காலத்தை மட்டும் மாத்தி
அந்த ஆக்ஷன் வேலையானது நடக்காம இருக்கலாம், நடவாது இருக்கலாம் அப்படிங்கிறது தான் குறிப்பிடும். இது இப்போ உங்களுக்கு தெளிவா இருக்கும். அடுத்தடுத்து இந்த மெய்யானது மெய்பின்னு வர்றப்போ எந்த மீனிங்ல யூஸ் பண்ணுவோம், நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது சரிதானா, அல்லது இந்த மெய்யானது எப்படி கேள்வியா கேட்கிறப்போ கொஸ்டின்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணுங்கிறதையும் தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். இது வரைக்குமே இந்த மெயில அல்லது மெய் நாட்டுல உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க. சோ வழக்கம் போல நீங்க ஒரு வேளை எவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் கிரவுண்ட்